ஹாய், இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்கார் ஃபிஷ் வச்சுருக்கீங்க. அந்த ஆஸ்கார் ஃபிஷ்ஷை வந்து தனியாக ஒரே ஒரு டேங்க்கில் மட்டும் வச்சு வளர்க்க முடியுமான்னு கேட்டால் வளர்க்க முடியும். இப்போ ஒரு சில ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸ். நீங்கள் தனியாக ஒரே ஒரு மீன் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் உருவாகி அந்த மீன் வந்து இறந்து போயிடும். ஆனால் ஆஸ்கார் ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. ஆஸ்கார் ஃபிஷ் வந்து நீங்கள் தனியாக வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஃபிஷ் வந்து டெரிட்டோரியலான ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. அந்த மீன் வந்து அதுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்கக்கூடிய ஒரு மீன். அதே மாதிரி ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. மற்ற மீனை கடிக்கக்கூடிய ஒரு மீனும் கூட. அதனால் இந்த மீனை நீங்கள் ஒரே ஒரு மீனாவோ இல்லை 2 மீனாவோ நீங்கள் வச்சு வளர்க்குறதுல வந்து எந்த விதமான பாதிப்புமே இருக்காது. இந்த மாதிரி வளர்க்குறது வந்து ஆக்சுவலாக அந்த மீனுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸாக ஒரு ஆஸ்கார் ஃபிஷ்ஷை ஒரு 10 ஃபிஷ் வச்சுருக்கீங்க, இல்லை 15 மீன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் அந்த மீனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து உருவாகும். ஸோ ஆஸ்காரை பொறுத்தளவுக்கு நீங்கள் தனியாக வைக்கலாம். அடுத்ததாக இந்த மீன் வந்து ரொம்ப அதிகப்படியான வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீன். எப்படி கோல்டு ஃபிஷ் வந்து எவ்வளோ வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த மாதிரி இந்த மீன் அதிகமாக சாப்பிடும், அதிகமான வேஸ்ட்டுன்றது ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் அதுக்கு நல்ல ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது, இந்த மீனை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலே மினிமம் ஒரு 50 லிட்டர்லேருந்து ஒரு 70 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு டேங்கை வாங்கி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஆஸ்கார் மீனே வாங்கணும். இப்போ ஆஸ்கார் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு 70 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு டேங்க் வந்து போதுமான்னு கேட்டிங்கன்னா போதாது. அது இன்னும் அதிகமான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும். ஆனால் சின்ன சைஸாக இருக்கிறப்ப நீங்கள் அதை வச்சு வளர்த்துக்கலாம். சைஸ் நல்லா பெருசாக ஆக நீங்கள் டேங்கோட சைஸ் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மீனை நீங்கள் தனியாக வளர்க்குறதுனால அந்த மீனுக்கான ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து கம்மியாகும். அதே மாதிரி இந்த ஃபிஷ் வந்து ஹை மெயின்டெனன்ஸ் ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து இந்த மீனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த மீனை வந்து ஒரு 2-3 நாள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீன் வந்து கண்டிப்பாக இறந்து போயிடும். அதனால் இந்த மீனுக்கு நீங்கள் வந்து போதுமான அளவு கேர் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மீன் வாங்குங்க. இல்லை அப்படின்னா பீட்டா ஃபிஷ் இருக்குது, கோல்டு ஃபிஷ் இருக்குது, இன்னும் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கடுத்ததாக இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒரு பிளான்டட் டேங்க்கில் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்காதீங்க. பிளான்டட் டேங்க்கில் வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பிளான்டட் டேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது பிடுங்கி போட்டுரும். அதனால் பிளான்டட் டேங்காக இருக்கிறது காட்டிலும் பிளான்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து டேங்க்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. டேங்க் செட்டப்லேயே வந்து பெஸ்ட்டு. வெறும் ஸ்டோன் மட்டும் வைக்கிறது வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக்கை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதோட நல்ல ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமும் நல்ல திக்கான கிளாஸும் இந்த எல்லா விஷயங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆஸ்கார் ஃபிஷ்ஷை வந்து உங்களால் தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் வச்சு வளர்க்க முடியும். ஸோ நம்மளுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கும் இதே போல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே போல் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.